இம்பல்ஸ். இம்பல்ஸ்னா தமிழ்ல கணத்தாக்கு சொல்லலாம். கணத்தாக்கு விசை. சரிங்களா? இம்பல்ஸ்னா கணத்தாக்கு விசை. அதாவது லார்ஜ் ஃபோர்ஸ் பெருசா இருக்கு, ஆக்டிங் ஃபார் ஷார்ட் டூரேஷன். ஆனா ஆக்ட் பண்ற டூரேஷன் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க பால் வந்து கேப்சர் பண்ண போறீங்க, கேட்ச் பிடிக்க போறீங்க. ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து பாலை கேட்ச் பண்ண போறாரு. அப்படி கேட்ச் பண்றதுக்கு முன்னாடி அவரோட கை இருக்கு இல்லையா, அந்த கேட்ச் பண்ண வேண்டியத அந்த டூரேஷன்ல இந்த கையை பால் வர டைரக்ஷன்லயே இழுக்கிறாரு. கேட்ச் பிடிச்சா அவங்க அந்த டைரக்ஷன்ல இழுக்கிறாங்க. ஸோ தட் கையில வந்து அவங்களுக்கு அந்த மொமெண்டம் ஃபீல் வந்து பெயின் இருக்காது. காரணம் இந்த டூரேஷன் அதிகப்படுத்துறாங்க. டூரேஷன் ஜாஸ்தி ஆகுது. அது இப்போ மேத்தமெட்டிக்கல் அது எப்படி சொல்லலாம்? இம்பல்ஸ் ஜே ஃபோர்ஸ் இன்டூ டைம். இது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இது ஷார்ட் டூரேஷன். ஷார்ட் டூரேஷன் இம்பல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். டூரேஷன் ஜாஸ்தி பண்ணீங்கன்னா இந்த இம்பல்ஸ் கொஞ்சம் குறையும். சரிங்களா? ஸோ இதான் இம்பல்ஸுக்கான ஃபார்முலா. இதை வந்து செகண்ட் லா கூட தொடர்புபடுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. இதை வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல் பி பை டெல்டின்னு எழுதிக்கலாம். இப்போ அதை மல்டிபிள் பண்ணுங்க, டெல் பியோட வேல்யூ எஃப் இன்டூ டெல்டின்னு கிடைச்சிருச்சு. இது என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம். இது ஃபோர்ஸ் இன்டூ டெல்டி. என்ன ஃபோர்ஸ் டெல்டினா அதான் ஜே இம்பல்ஸ். ஸோ இதை வந்து நீங்க கம்பேர் பண்ணலாம். இதை இம்பல்ஸ் சொல்லிடலாம். அப்போ ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டின்ல மொமெண்டம் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் டைம் எல்லாம் கொடுக்கல, ஆனா இம்பல்ஸ் கேட்குறாங்க. என்ன பண்ணிடலாம்? நீங்க சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிச்சாலே போதும், இம்பல்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து இஃப் யூ ஹேவ் ஃபைனல் அண்ட் இனிஷியல் மொமெண்டம், ஆரம்ப மற்றும் இறுதி உந்தங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இது உந்தம் தானே, மொமெண்டம்ன்றது உந்தம் சொல்லலாம். இது தெரிஞ்சதுன்னா கணத்தாக்கு கண்டுபிடிச்சிடலாம் இம்பல்ஸ். இதுதான் இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போட போறோம். அடுத்து இந்த பேலன்சிங் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். சரியா? இது F1 ஃபோர்ஸ் வச்சுக்கலாம், இது F2, இது F3 அப்படின்னு 3 ஃபோர்ஸஸ் இருக்கு. இந்த F1 ஃபோர்ஸ் நேர பின்னாடி F2 F3க்கு இடையில உள்ள ஆங்கிள், இது வந்து நம்ம ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். F2க்கு நேர பின்னாடி இதை வந்து நம்ம பீட்டா வச்சுக்கலாம். இதுக்கு நேர காமா. சரிங்களா? இதுதான் லாமிஸோட தியரம். லாமிஸ் தியரம். இந்த லாமிஸ் தியரம் என்ன சொல்றாரு? அது F1 by sin alpha. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? F1 sin alpha equal to F2 நேர என்ன ஆங்கிள் இருக்கு? பீட்டா. ஸோ sin பீட்டா இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி F3 sin காமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம்ல ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஆங்கிள், இது வந்து நீங்க ஃபார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இப்படி சொல்லலாம். ஓகேவா?